போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 4, பகுதி 1. 1806 ஆரம்பத்தில் நிக்கோலாஸ் ராஸ்டோவ் விடுமுறையில் வீடு திரும்பினார். டெனேசாவும் விடுமுறையில் தமது ஊராகிய வாரோனெச்சுக்கு போய்க் கொண்டிருந்தார். மாஸ்கோ வரையில் தம்முடன் பயணம் செய்யும்படியும் அங்கே தம்முடன் தங்கும்படியும் அவரை ராஸ்டோவ் அழைத்தார். மாஸ்கோவிற்கு முன்பாக உள்ள ஒரு குதிரை மற்றும் தபால் ஸ்டேஷனில் ஒரு நண்பனை டெனேசாவ் சந்தித்தார். அங்கே அவர் 3 புட்டிகள் ஒயின் சாப்பிட்டார். அந்த உறைபனி நிறைந்த ரஸ்தாவில் எத்தனையோ மேடு பள்ளங்களில் பயணம் செய்து வந்த வண்டி தூக்கி தூக்கி போட்டு கொண்டிருந்த போதிலும் மாஸ்கோவிற்கு போகிற வழியில் ஒரு தடவை கூட அவர் விழித்து பார்க்கவில்லை. இந்த பனிவண்டியின் உள்ளே கீழே படுத்திருந்தார். ராஸ்டோவ் உட்கார்ந்திருந்தார். மாஸ்கோ நெருங்க நெருக்க ராஸ்டோவிற்கு மேலும் மேலும் பரபரப்பு அதிகரித்தது. இன்னும் எவ்வளவு தூரம்? ஹோ! இந்த சகிக்க முடியாத தெருக்கள், கடைகள், ரொட்டி கடைக்காரனின் விளம்பர பலகைகள், தெரு விளக்குகள், பனிவண்டிகள் என்று மாஸ்கோவின் வெளி வாசலை கடந்து மாஸ்கோவிற்குள் நுழைந்தபோது ராஸ்டோவ் நினைத்து வந்தார். டெனேசாவ், நாம் இங்கே வந்துவிட்டோம். அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று அவர் பேசி தமது முழு உடம்பையும் முன்னால் நீட்டி குனிந்தார். அப்படி குனிவதால் அந்த பனிவண்டியின் வேகம் அதிகரிப்பது போல அவர் நம்பினார். டெனேசாவ் பதில் சொல்லவில்லை. அந்த ரஸ்தா சந்திப்பில் உள்ள முக்கு ஜாக்கர் என்ற குதிரை வண்டிக்காரனின் வண்டி நிற்கும் இடம். அதோ ஜாக்கரே நிற்கிறான். அதே குதிரைதான். இன்னமும் அவனிடம் இருக்கிறது. நாங்கள் இஞ்சி ரொட்டி வாங்கும் சிறிய கடை ஏதோ இருக்கிறது. உன்னால் இன்னும் கொஞ்சம் வேகமாக போக முடியாதா? போ பார்க்கலாம் என்றார். வீடு எங்கே இருக்கிறது என்று சாரதி கேட்டான். அதோ வலது பக்கத்தில் கடைசியில் ஒரு பெரிய வீடு இருக்கிறதே, அதுதான். உனக்கு தெரிகிறதா? அதுதான் எங்கள் வீடு. அதுவே தான். டெனேசாவ், டெனேசாவ், இதோ நாம் வந்துவிட்டோம் என்று ராஸ்டோவ் கூறினார். டெனேசாவ் தமது தலையை தூக்கி இருமினார். ஆனால் பதில் எதுவும் சொல்லவில்லை. முன்னால் பெட்டியின் மீதிருந்த தனது சேவகனை பார்த்த டிமிட்ரி, அந்த விளக்குகள் நமது வீட்டில்தானே காணப்படுகின்றன, இல்லையா என்று கேட்டார். ஆமாம் ஐயா, அந்த விளக்கு உங்கள் தகப்பனாரின் படிப்பு அறையில் உள்ளது. அப்படியானால் அவர்கள் இன்னும் தூங்கப் போகவில்லை அல்லவா? நீ என்ன நினைக்கிறாய்? என்னுடைய புதிய கோட்டை வெளியே எடுக்க மறந்துவிடாதே, ஜாக்கிரதை என்று ராஸ்டோவ் சொல்லி தமது புதிய மீசையை தடவி விட்டு கொண்டிருந்தார். சரி, வேகமாக போ என்று சாரதியை பார்த்து கத்தினார். வாஸ்கா, எழுந்திரும் என்று டெனேசாவை பார்த்து சொன்னார். அவருடைய தலை மீண்டும் அசைந்தது. சரி, வாரும், எழுந்திரும் என்றார். வோட்கா மது குடிப்பதற்காக உமக்கு 3 ரூபில்கள் தருவேன், எழுந்திரும் என்று ராஸ்டோவ் கூச்சலிட்டார். அச்சமயம் அவருடைய வண்டி அவருடைய வீட்டிற்கு 3 வீட்டிற்கு அப்புறம் வந்து கொண்டிருந்தது. குதிரைகள் அசையவே இல்லை என்பது போல அவருக்கு தோன்றியது. கடைசியாக அந்த பனிவண்டி வலது பக்கம் திரும்பி வாசலில் நின்றது. தமக்கு பழக்கமான வாசலையும் முற்றத்தையும் வெளித்தாழ்வாரத்தையும் அவர் கண்டார். உடனே பனிவண்டி நிற்பதற்கு முன்பாகவே துள்ளி குதித்து ஹாலுக்கு ஓடினார். அந்த வீடு அமைதியாக யார் வந்தாலும் சரி என்று அலட்சியத்தோடு நிற்பதாக தோன்றியது. ஹாலில் ஒருவரும் இல்லை. அடக்கடவுளே, எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என்று நினைத்து ஒரு வினாடி சோகத்தோடு நின்றார். உடனே அந்த ஹால் வழியாக ஓடி தமக்கு பழக்கமான மெத்தை படிக்கட்டுகளில் ஏறினார். தமக்கு பழக்கமான கதவின் பழைய கைப்பிடியை பார்த்தார். அந்த கைப்பிடி சுத்தமாக இல்லாவிட்டால் கோமகளுக்கு எப்பொழுதுமே கோபம் வரும். அந்த கைப்பிடியை திருப்பினார். வழக்கம் போல அது சுலபமாக திரும்பியது. ஒரே ஒரு மெழுகுவத்தி வெளியறையில் எரிந்து கொண்டிருந்தது. வயோதிக மைக்கேல் பெட்டியின் மீது படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்.
பிராகோபி என்ற சேவகன் மிகுந்த பலமானவன். வண்டியின் பின்னாலிருந்து வண்டியை அப்படியே தூக்கிவிட அவனால் முடியும். அவன் அங்கே உட்கார்ந்திருந்தான். கதவு திறந்ததை பார்த்ததும் அவனுடைய தூக்க முகத்தோற்றம் திடீரென்று மகிழ்ச்சியான ஆச்சரியத்தை காட்டியது. அருள் புரியும் கடவுளே, இதோ இளைய கோமகன் என்று தனது இளைய எஜமானை பார்த்து அறிந்து கொண்டதும் கூறினான். இது உண்மைதானா எனது செல்வமே என்று பிராகோபி பரபரப்பினால் உடல் நடுங்கி வரவேற்பு அறையை நோக்கி ஓடினான். இளைய கோமகன் வந்ததை அறிவிப்பதற்காக ஒருவேளை அவன் ஓடியிருக்கலாம். ஆனால் அவன் மனதை மாற்றிக்கொண்டு திரும்பி வந்து குனிந்து வாலிபரின் தோளில் முத்தமிட்டான். எல்லோரும் சௌக்கியமா என்று ராஸ்டோ கேட்டுவிட்டு தமது கையை எடுத்துக்கொண்டார். ஆம், கடவுள் புகழ்படுவாராக. ஆம், அவர்கள் இப்பொழுதுதான் ராஜா பாட்டை முடித்தார்கள். நான் உம்மை நன்றாக பார்த்து கொள்கிறேன் மென்மை தங்கியவரே. எல்லாம் சரியாக இருக்கிறதல்லவா? ஆம், கடவுள் புகழ்படுவராக. டெனைசாவ் ராஸ்டோவ் பூராவாக மறந்துவிட்டார். தமது வரவை பற்றி யாரும் அறிவிப்பதற்கு முன்னதாக தாமே போய்விட வேண்டும் என்று நினைத்து தம்முடைய ரோமக்கோட்டை கழற்றி வீசிவிட்டு முன்பாதங்களில் அந்த இருண்ட நடன மண்டபம் வழியாக ஓடினார். எல்லார் முன்பும் இருந்த மாதிரியே இருந்தன. சீட்டு விளையாடும் மேஜைகள் அப்படியே இருந்தன. அதே லஸ்தார்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதன் மீது ஒரு உரை போடப்பட்டிருந்தது. ஆனால் யாரோ இந்த சிறிய எஜமானரை முன்பே பார்த்து விட்டார்கள். ஆகவே அவர் வரவேற்பறையில் போய் சேரும் முன்பாக பக்கத்து அறையிலிருந்து ஏதோ ஒன்று புயலைப் போல வேகமாக ஓடி வந்து அவர் கழுத்தை பற்றி தொங்கி முத்தமிடுவதை கண்டார். பின்னால் அதே மாதிரியான மற்றொரு உருவம் இரண்டாவது அறையிலிருந்து மூன்றாவது அறையிலிருந்தும் ஓடி வந்து அதே மாதிரி கழுத்தை கட்டி முத்தமிட்டு கொண்டிருந்தது. ஆலிங்கனங்களும் முத்தங்களும் அதிகமாயின. சந்தோஷ கண்ணீர் வடிந்தது. கூச்சல்கள் அதிகமாயின. அப்பா யார், நட்டாஷா யார், பெட்டியா யார் என்று அவரால் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் கூச்சலிட்டார்கள், பேசினார்கள், ஏக காலத்தில் அவரை முத்தமிட்டார்கள். ஆனால் அவருடைய தாயாரை மட்டும் அங்கு காணவில்லை. அதை அவர் கவனித்தார். எனக்கு தெரியாதே, நிக்காலஸ் எனது செல்வமே, இதோ இங்கே இருக்கிறார். நமக்கு சொந்தமான போலியா, எனது அன்பானவனே, எவ்வளவு மாறிவிட்டாய். மெழுகுவத்திகள் எங்கே? தேநீர் கொண்டு வாருங்கள். எனக்கு மீண்டும் முத்தமிடு என் அன்பே, எனக்கு கூட. சோனியா, நட்டாஷா, பெட்டியா, அண்ணா மிக்காலாவனா, வேரா, வயோதிக கோமகன் எல்லோரும் அவரை பற்றி தழுவி கொண்டிருந்தார்கள். அடிமைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் அந்த அறையில் வந்து கூட்டமிட்டு ஆ ஊ என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். அவரின் கால்களை பெட்டியா கட்டிக்கொண்டு எனக்கும் கொடு என்று கத்திக் கொண்டிருந்தான். நட்டாஷா அவரை தன்னிடம் கீழே இழுத்து அவருடைய முகத்தை முத்தங்களால் மறைத்தாள். அவருடைய கோட்டை உறுதியாக பிடித்து ஆடு மாதிரி மேலும் கீழும் குதித்து கீச்சு குரலில் சத்தமிட்டு கொண்டிருந்தாள். மகிழ்ச்சி கண்ணீர் நிறைந்த மினுமினுத்த கண்கள் எல்லோரு பக்கங்களிலிருந்தும் கனிவோடு அவரை பார்த்தன. எல்லோருடைய இதழ்களும் ஒரு முத்தத்தை பெறுவதற்காக விரும்பின. சோனியா சிவந்து தோன்றினாள். அவருடைய கையை பற்றி ஆனந்தத்தில் முகம் மலர்ந்து ஆவலோடு அவருடைய கண்களை நோக்கி தான் வெகுநாளாக ஏங்கியிருந்த அந்த பார்வைக்காக காத்திருந்தாள். சோனியா இப்பொழுது 16 வயதானவள். மிகுந்த அழகாக இருந்தாள். அதுவும் இந்த பரவசமான சமயத்தில் அவளுடைய அழகு இன்னும் அதிகமாகியிருந்தது. அவரை நோட்டமிட்டாள். அவளுடைய கண்களை அவரிடமிருந்து எடுக்கவில்லை. மூச்சை அடக்கி கொண்டு புன்முறுவல் கொண்டாள். ஒரு நன்றி நிறைந்த பார்வையோடு அவர் அவளை நோக்கினார். ஆனால் இன்னமும் யாரோ ஒருவரை எதிர்பார்த்து அவர் தேடிக்கொண்டிருந்தார். அந்த வயோதிக கோமகள் இன்னும் வரவில்லை. ஆனால் வாசல் பக்கத்தில் காலடி ஓசைகள் கேட்டன. அவை வேகமான காலடிகளின் ஓசையாக இருந்தபடியால் அது அவருடைய தாயாருடையதாக இருக்க முடியாது. என்றாலும் அவை அவருடைய தாயாரின் காலடி ஓசைகள்தான். அவர் போன பின்பு அவள் தைத்த ஒரு புதிய கவுனில் அவள் தோன்றினாள். எல்லோரும் அவரை விட்டுவிட்டார்கள்.
அவர் அவளிடம் ஓடினார். அவர்கள் சந்தித்த போது அவருடைய மார்பில் அவள் விழுந்து தேம்பி தேம்பி அழுதாள். தன்னுடைய முகத்தை உயர்த்த அவளால் முடியவில்லை. ஆனால் அவளுடைய குதிரை வீரரின் கோட்டில் அவள் முகத்தை அழுத்தி கொண்டிருந்தாள். அந்த அறைக்குள் யாரும் கவனிக்காமல் டெனேசாவ் வந்து சேர்ந்தார். அந்த காட்சியை கண்டு தமது கண்களை துடைத்து கொண்டார். வாய்சாலி டெனேசாவ், உமது குமாரரின் நண்பர் என்று தம்மை தாமே கோமகனுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார். அந்த சமயம் அவர் யார் என்பதை கேட்பதைப் போல கோமகன் அவரை பார்த்து கொண்டிருந்தார். உம்மை மிக சந்தோஷமாக வரவேற்கிறோம். எனக்கு தெரியும் என்று கோமகன் கூறி டெனேசாவை ஆலிங்கனம் செய்து முத்தமிட்டார். நிக்காலஸ் எழுதியிருந்தார், நட்டாஷா, வேரா, இங்கே பாருங்கள், இவர்தான் டெனேசாவ். அதே சந்தோஷமும் பரவசமும் கொண்ட முகங்கள். கசங்கிய ஆடைகளோடு தோன்றிய டெனேசாவை பார்க்க திரும்பின. டெனேசாவ் கண்ணே என்று நட்டாஷா பரவசத்தோடு கூச்சலிட்டு துள்ளி குதித்து அவரிடம் போய் அவரை கட்டிக்கொண்டு முத்தமிட்டாள். இந்த துணிச்சலான செய்கை ஒவ்வொருவரையும் குழம்பும்படி செய்தது. டெனேசாவும் நாணி முகம் சிவந்தார். ஆனால் புன்சிரிப்போடு நட்டாஷாவின் கையை பற்றி முத்தமிட்டார். டெனேசாவுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த அறைக்கு அவரை அழைத்துச் சென்றார்கள். உட்காரும் அறையில் நிக்காலஸை சுற்றி வாஸ்கோ குடும்பத்தார்கள் கூடியிருந்தார்கள். வயோதிக சீமாட்டி அவருடைய கையை விடவே இல்லை. அவர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு வினாடியும் அந்த கையை முத்தமிட்டு கொண்டிருந்தாள். மற்றவர்கள் அவரை சுற்றி கூடி நின்று அவருடைய ஒவ்வொரு அசைவையும் வார்த்தைகளையும் பார்வையையும் கவனித்தார்கள். அவர் மீது ஆர்வம் கொண்டு பார்த்த கண்களை அவர்கள் எடுக்கவே இல்லை. அவருக்கு பக்கத்தில் உட்காருவதற்காக அவருடைய தம்பியும் சகோதரியும் போராடி ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு அவருக்கு தேநீர், கைக்குட்டை, சுங்கான் ஆகியவற்றை யார் கொண்டு வர வேண்டும் என்பது பற்றி தகராறு செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காட்டிய அன்பை கண்டு ராஸ்டோ மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார். ஆனால் அவருடைய முதல் சந்திப்பினால் ஏற்பட்ட சந்தோஷம் அதிகமாயிருந்தபடியால் இப்பொழுது அவர் அடையும் மகிழ்ச்சி போதாது போலவும் இன்னும் மேலும் மேலும் அதிகமாய் வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பயணத்திற்கு பின்னால் ஏற்பட்ட களைப்பினால் மறுநாள் காலை 10 மணி வரையில் பயணிகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய படுக்கை அறைக்கு பக்கத்தில் உள்ள அறையில் உடைவாள்களையும் வாள்களின் கூடுகளையும் பெட்டிகளையும் பூட்ஸுகளையும் இங்கும் அங்குமாக தள்ளும் சப்தங்கள் கேட்டன. நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட 2 ஜோடி பூட்ஸுகள் சுவருக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தன. வேலைக்காரர்கள் ஜாடிகளையும் கும்பாக்களையும் ஷவரம் செய்வதற்கு வெந்நீரையும் நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட உடைகளையும் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்தில் ஆண்களின் வாசனையும் புகையிலையின் வாசனையும் கலந்து காணப்பட்டன. யார் அங்கே? விஷ்கா, எனது சுங்கானை கொண்டு வா. ராஸ்டோ, எழுந்திரும் என்று வாய்சாலி டெனேசாவின் கம்மிய குரல் கேட்டது. தம்முடைய இமைகள் ஒன்றுடன் ஒன்று பொருந்திருந்ததை கசக்கிக் கொண்டும் தமது குலைந்த தலைமுடியை தடவிவிட்டு கொண்டும் வெதுவெதுப்பான தலையணையிலிருந்து தலையை ராஸ்டோ உயர்த்தினார். ஏன், நேரமாகிவிட்டதா? நேரமாகிவிட்டதாவது? இப்பொழுது மணி 10 ஆகப் போகிறது என்று நட்டாஷாவின் பதில் ஒலி கேட்டது. பக்கத்து அறையிலிருந்து பெண்களின் சிரிப்பு குரல்கள், பேச்சுகளும் அவர்களின் ஆடைகளின் சலசலப்பு சத்தங்களும் வந்து கொண்டிருந்தன. கதவு சிறிது திறக்கப்பட்டது. அந்த வழியாக ஏதோ நீளமாகவும் ரிப்பன்களும் கருப்பு தலைமுடியும் மகிழ்ச்சி கொண்ட முகங்களும் காணப்பட்டன. அறையில் இருந்தவர்கள் எழுந்துவிட்டார்களா என்பதை அறிவதற்காக அங்கே நட்டாஷா, சோனியா, பெட்டியா ஆகியவர்கள் வந்திருந்தார்கள். நிக்காலஸ், எழுந்திரு என்று நட்டாஷாவின் குரல் மீண்டும் கதவு பக்கத்தில் கேட்டது. இதோ எழுந்துவிட்டேன். இதற்கிடையில் பக்கத்து அறையில் இருந்த உடைவாள்களை பெட்டியா கையில் எடுத்துக்கொண்டான். தனது அண்ணன் ஒரு இராணுவ அதிகாரியாய் இருப்பதை பார்ப்பதற்கு சிறுவர்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைவார்களோ அதே சந்தோஷத்தோடு அவன் காணப்பட்டான்.
ஆண்கள் உடை அணியாமல் இருக்கும்போது அவர்களை பெண்கள் பார்க்கக்கூடாது என்பதை அவன் மறந்து படுக்கை அறை கதவை திறந்தான். இது உம்முடைய பட்டாக்கத்தியா என்று அவன் கத்தினான். பெண்கள் ஒரு பக்கமாக குதித்து விலகினார்கள். டெனைசாவ் தமது ரோமம் நிறைந்த கால்களை ஒரு போர்வைக்குள் மறைத்து கொண்டார். பீதிவுற்ற முகத்தோடு தமக்கு உதவிக்கு வரும்படி தமது தோழரை பார்த்தார். பெட்டியா உள்ளே வந்ததும் மீண்டும் கதவு சாத்தி கொண்டது. ஆனால் சிரிப்பு சப்தம் அதற்கு பின்னால் இருந்து கேட்டது. நிக்கோலஸ், உன்னுடைய கவுனை போட்டுக்கொண்டு வெளியே வா என்று நட்டாஷா சொன்னாள். இது உம்முடைய பட்டாக்கத்தியா? அது உம்முடையது தானா என்று முதலில் ராஸ்டோவையும் பின்னால் கருப்பு மீசை வைத்திருந்த டெனேசாவையும் பார்த்து பெட்டியா கேட்டான். அவசரமாக தமது கால்களில் செருப்பை மாட்டிக்கொண்டு கவுனை மேலே அணிந்து கொண்டு ராஸ்டோ வெளியே வந்தார். நட்டாஷா ஒரு முள் சக்கர ஜோட்டை ஒரு காலில் போட்டுக்கொண்டு மற்றொன்றில் மற்றொரு காலை நுழைத்து கொண்டிருந்தார். அவர் வெளியே வரும்போது திடீரென்று ஒரு சுற்று சுற்றி தனது பாவாடையை பலூன் மாதிரி செய்து கீழே உட்கார்வதற்கு சோனியா முயற்சித்து கொண்டிருந்தாள். எல்லோரும் ஒரே மாதிரி வெளிரிய நீல நிற கவுன்களை போட்டுக்கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சிகப்பாகவும் பிரகாசமாகவும் இருந்தார்கள். சோனியா ஓடிவிட்டாள். நட்டாஷா தனது சகோதரரின் கையை பற்றி அவரை உட்காரும் அறைக்கு அழைத்து சென்று அங்கே உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாள். பேசுவதற்கோ ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கோ பதில் சொல்வதற்கோ ஒருவரை ஒருவர் விடாமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அந்த விஷயங்களில் அவர்களை தவிர வேறு யாருக்கும் சிரத்தை கிடையாது. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையே நட்டாஷா ஒவ்வொரு சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தார். அவையெல்லாம் வேடிக்கையாக இருக்கின்றன என்பதற்காக அவள் சிரிக்கவில்லை. ஆனால் அவள் மகிழ்ச்சியோடு இருப்பதாலும் அவளுடைய மகிழ்ச்சியை அடக்க முடியாமல் சிரிப்பினால் அதை காட்டும்படியாகவும் அவள் சிரித்து கொண்டே இருந்தாள். ஹோ, எவ்வளவு இனிமை, எவ்வளவு சிலாக்கியம் என்று ஒவ்வொன்றை பற்றியும் அவள் சொல்லி வந்தாள். அந்த அன்பின் கதகதப்பில் அகப்பட்டு கொண்டவரைப் போல ராஸ்டோ உணர்ந்தார். 18 மாதங்களுக்கு முன்னால் வீட்டை விட்டு அவர் கிளம்பிய பின்பு இதுவரை அவருடைய முகத்தில் காணாமல் இருந்த அந்த குழந்தைத்தனமான புன்சிரிப்பு இப்பொழுது முதல் தடவையாக தோன்றி அவருடைய உள்ளத்தையும் முகத்தையும் பிரகாசமடைய செய்தது. இல்லை, கொஞ்சம் கேளு. இப்பொழுது நீ முற்றிலும் ஒரு ஆண் பிள்ளையாகிவிட்டாய் இல்லையா? நீ என் சகோதரன் என்பதற்காக சந்தோஷமடைகிறேன். நீங்கள் ஆண்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் என்று நான் அறிய விரும்புகிறேன். எங்களைப் போலத்தான் நீங்களும் இருக்கிறீர்கள் இல்லையா? சோனியா ஏன் ஓடிவிட்டாள் என்று ராஸ்டோ கேட்டார். ஆமாம், அது ஒரு பெரிய கதை. நீ அவளிடம் எந்த மாதிரி பேசப் போகிறாய்? நீ என்று சொல்லப் போகிறாயா, நீங்கள் என்று சொல்லப் போகிறாயா? அந்த சபையும் எப்படி நேரிடுகிறதோ அப்படி பேசுவேன் என்று ராஸ்டோ கூறினார். இல்லை, தயவு செய்து நீங்கள் என்று பேச வேண்டும். அதையெல்லாம் பற்றி நான் இன்னொரு தடவை சொல்லுகிறேன். இல்லை, இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். சோனியா எனது அன்பு நிறைந்த நண்பர் என்பது உனக்கு தெரியும். அவளுக்காக என்னுடைய கையில் சூடு போட்டு கொண்டேன். அத்தகைய சிநேகிதி இங்கே பார் என்றாள். அவள் தன்னுடைய மெல்லிய மிருதுவான கையின் மேல் மூடப்பட்டிருந்த மஸ்லின் கைச்சட்டையை முழங்கைக்கு மேலாக இழுத்து காட்டினாள். அங்கே ஒரு சிகப்பு தழும்பு இருந்தது. எனக்கு அவளிடம் உள்ள அன்பை காட்டுவதற்காக நான் இந்த மாதிரி சூடு போட்டு கொண்டேன். ஒரு கம்பியை நெருப்பில் சுட வைத்து இங்கே இந்த கையில் அதை அமுக்கினேன். அந்த அறை முன்னால் அவருடைய படிப்பு அறையாய் இருந்தது. அதில் இப்பொழுது சோஃபாவின் கைகளுக்கு தலையணையை போட்டு உட்கார்ந்து கொண்டு நட்டாஷாவின் கட்டுக்கடங்காத பிரகாசமான கண்களை அவர் பார்த்தார். குழந்தை பருவத்தை நினைப்பூட்டும் அந்த உலகத்திற்கு அவர் மீண்டும் நகர்ந்தார். மற்றவர்களுக்கு அதில் எதுவும் அர்த்தம் இருப்பதாக தெரியாது. ஆனால் அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலேயே மிகுந்த இன்பங்களை கொடுத்தது.
தம்முடைய அன்பை நிரூபிப்பதற்காக ஒரு கம்பியை காய வைத்து கையில் இழுத்து கொண்டதை புத்தி இல்லாத வேலை என்று அவர் நினைக்கவில்லை. அதை அவர் புரிந்து கொண்டார். அதை கண்டு ஆச்சரியப்படவில்லை. சரி, எல்லாம் இவ்வளவுதானா என்று அவர் கேட்டார். நாங்கள் அப்பேற்பட்ட நண்பர்கள் தெரியுமா? அந்த சூடு போட்ட வேலை வெறும் அசட்டுத்தனம் என்றாலும் எப்பொழுதுமே நாங்கள் நண்பர்கள். அவள் யார் மீதாவது அன்பு கொண்டால் ஆயுள் பூர்வாக அதை விடுவதில்லை. எனக்கு அது புரியவில்லை. ஏனெனில் சீக்கிரமாக நான் மறந்து விடுவேன். சரி, அப்புறம் என்ன? நல்லது, அவள் என் மீது உன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள். நட்டாஷாவின் முகம் திடீரென்று சிவந்தது. ஏன், நீ போவதற்கு முன்பு உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? நல்லது, அவற்றையெல்லாம் நீ மறந்துவிட வேண்டும் என்று அவள் சொல்லுகிறாள். அவள் சொல்வதாவது, நான் அவரை எப்பொழுதும் காதலிப்பேன். ஆனால் அவர் சுதந்திரமாக இருக்கட்டும். அது எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது, எவ்வளவு உதார குணமுள்ளதாய் இருக்கிறது. ஆம், சிறந்த உதாரண குணம் இல்லையா என்று மிகுந்த கவலையோடும் பரபரப்போடும் அவள் கேட்டாள். அவள் இப்பொழுது பேசியவைகளை பற்றி முன்பே அவளோடு கண்ணீருடன் பேசியிருந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தது. ராஸ்டோ சிந்தனையில் ஆழ்ந்தார். எனது வார்த்தையிலிருந்து நான் புரள மாட்டேன். தவிரவும் சோனியா மிகவும் அழகாக இருக்கிறாள். அந்த இன்பத்தை ஒரு முட்டாள்தான் வேண்டாம் என்று சொல்லுவான். இல்லை, அவளும் நானும் அதை பற்றி முன்பே பேசிவிட்டோம். நீ இப்படி சொல்வாய் என்பது எங்களுக்கு முன்பே தெரியும். ஆனால் அது பிரயோஜனமில்லை. ஏனென்றால் நீ அம்மாதிரி சொன்னால், உம்முடைய வாக்குறுதியினால் நீ கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்தால், அவள் தான் சொல்லுவதை உண்மை சிரத்தையோடு சொல்லவில்லை என்று தோன்றும். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீ அவரை திருமணம் செய்து உனது வாக்குறுதிக்காக நீ கட்டாயம் செய்ய வேண்டும் என்று செய்வது போலவே இருக்கும். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா விஷயங்களையும் அவர்கள் நன்றாக சிந்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை ராஸ்டோ கண்டார். முதல் நாளன்று சோனியாவின் அழகைக் கண்டு அவர் பிரமித்தார். இன்று அவள் உருவத்தை ஒரு சிறிய கடைக்கண் நோக்கினால் கண்டபோது அவள் இன்னமும் அதிக அழகாக இருக்கிறாள் என்பது தெரிந்தது. அவள் 16 வயதான கவர்ச்சி கொண்டுள்ள ஒரு பெண். தம் மீது ஆர்வத்தோடு காதல் கொண்டிருக்கிறாள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அதை பற்றி அவர் ஒரு வினாடி கூட சந்தேகிக்கவில்லை. அப்படியானால் அவர் ஏன் அவளை காதலிக்கக்கூடாது, ஏன் அவளை திருமணம் செய்யக்கூடாது என்று ராஸ்டோ நினைத்தார். ஆனால் இப்பொழுது இன்னும் வேறு பலவித இன்பங்களும் பலவித காரியங்களும் அவருக்கு முன்பாக இருந்தன. ஆமாம், அவர்கள் புத்திசாலித்தனமாக முடிவு செய்திருக்கிறார்கள். நான் சுதந்திரமாய் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். ரொம்ப சரி, அது மிகவும் சிலாக்கியமானது. அதை பற்றி நாம் பின்னால் பேசிக்கொள்வோம். உன்னுடன் இருப்பதற்கு நான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேன் தெரியுமா? நல்லது, நீ இன்னமும் போரிஸிடம் உண்மையாக இருக்கிறாயா என்று கேட்டார். ஹோ, அது வெறும் அசட்டுத்தனம். அவரை பற்றி நான் நினைப்பதில்லை, வேறு யாரை பற்றியும் நினைப்பதும் இல்லை. அந்த மாதிரியான காரியங்கள் எதுவும் எனக்கு வேண்டியதில்லை என்று நட்டாஷா சிரித்து கொண்டே கூச்சலிட்டாள். அடக்கடவுளே, அப்படியானால் நீ என்ன செய்வதாய் நினைத்திருக்கிறாய்? இப்பொழுதா? நீ டுபார்ட்டை பார்த்திருக்கிறாயா என்று ஒரு மகிழ்ச்சி புன்னகை அவளுடைய முகத்தை பிரகாசமடையும்படி செய்ய நட்டாஷா பேசினாள். இல்லை, டுபார்ட்டை பார்த்ததில்லையா? அவர் பிரபலமான நாட்டியக்காரராயிற்றே. அப்படியானால் உன்னால் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியாது. நான் அதை தான் இப்பொழுது செய்ய போகிறேன். நட்டாஷா தன்னுடைய கைகளை வளைத்து நடனமாடுகிறவர்களைப் போல தன்னுடைய பாவாடையை தூக்கி கொண்டு
பின்னால் சில அடிகள் ஓடி திடீரென்று திரும்பி முன்னால் ஒரு துள்ளு துள்ளி குதித்து தன்னுடைய சிறிய பாதங்களை ஒன்றாக கூட்டி முன் பாதங்களினால் சில அடிகளை எடுத்து வைத்தாள். இங்கே பார், நான் நிற்கிறேன், என்னை பார் என்று அவள் சொல்லி முன் பாதத்திலேயே நிற்பதற்கு முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் முடியவில்லை. இதை செய்யதான் நான் இப்பொழுது தயாராக இருக்கிறேன். நான் ஒருவரையும் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதே இல்லை. ஆனால் ஒரு நாட்டியக்காரியாக இருப்பேன். நீ இதை ஒருவரிடமும் சொல்ல வேண்டாம். ராஸ்டோ பலமாகவும் மகிழ்ச்சியோடும் சிரித்தார். படுக்கை அறையிலிருந்த டெனேசாவுக்கு இந்த மகிழ்ச்சியை குறித்து பொறாமை ஏற்பட்டது. நட்டாஷாவும் இந்த சிரிப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. இல்லை, அது இனிமையாக இருக்கிறது என்று நீர் நினைக்கவில்லையா என்று அவள் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தாள். இனிமைதான், ஆனால் நீ போரிஸை கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? நட்டாஷா கோபம் கொண்டாள். நான் யாரையும் திருமணம் செய்ய விரும்பவில்லை. அவரை நான் பார்க்கும் பொழுது அம்மாதிரியே சொல்லிவிடுவேன். அடக்கடவுளே என்றார் ராஸ்டோ. ஆனால் அதெல்லாம் வெறும் குப்பை என்று நட்டாஷா பேசிக்கொண்டே இருந்தாள். டெனேசா இனிமையானவர்தானா? ஆம், சந்தேகமே இல்லாமல். ஓ, ரொம்ப சரி, நான் போய் வருகிறேன். நீர் போய் ஆடை அணிந்து கொள்ளும். அந்த டெனேசா ரொம்ப சல்லையான பேர் வழியா? ஏன் சல்லை என்று சொல்கிறாய்? இல்லை, அந்த வாஸ்கா ரொம்ப சிலாக்கியமான பேர் வழி என்று நிக்காலாஸ் பேசினார். அவரை வாஸ்கா என்று நீ அழைக்கிறாயா? அது ரொம்ப வேடிக்கை. அவர் இனிமையானவர்தானா? நிச்சயமாக. நல்லது, அப்படியானால் சீக்கிரமாய் போ. நாம் எல்லோரும் ஒன்றாய் இருந்து சிற்றுண்டி அருந்துவோம். நட்டாஷா எழுந்து நடனக்காரியைப் போல முன்பாதத்தால் நடந்து 15 வயதான சந்தோஷமான பெண்கள் காட்டக்கூடிய விதத்தில் புன்முறுவல் கொண்டு அறையை விட்டு வெளியே போனாள். சோனியாவை வரவேற்பறையில் ராஸ்டோ சந்தித்ததும் அவர் முகம் சிவந்தது. அவளிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது அவருக்கு தெரியவில்லை. முதல் நாள் மாலை முதலில் சந்தித்த அந்த சந்தோஷமான வினாடியில் இருவரும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டார்கள். ஆனால் இன்று அப்படி செய்ய முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய தாயாரும் சகோதரியும் அவர்களிடம் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அறிவதற்காக கவனித்து கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். ஆகவே அவர் அவளுடைய கையை முத்தமிட்டார். அவளை பார்த்து நீ என்று பேசவில்லை, நீங்கள் சோனியா என்றே பேசினார். அவர்களுடைய கண்கள் சந்தித்தன. நீ என்று அவை சொல்லின. உள்ளங்கனிந்த முத்தங்களை அவை பரிமாறிக்கொண்டன. அவர்களுடைய நோக்கங்கள் நட்டாஷாவை தூது அனுப்பியதற்காக அவளை மன்னிக்கும்படி அவரை கோருவது போல இருந்தன. அவருடைய வாக்குறுதியை ஞாபகமூட்டியதற்காக மன்னிக்கும்படியும் அவர் கொண்டுள்ள காதலுக்காக நன்றி தெரிவிப்பது போலவும் என்றாலும் எந்த வழியிலாவது அவளை காதலிப்பதை விட்டுவிட முடியாது என்றும் அம்மாதிரி விடுவது சாத்தியமில்லை என்று சொல்வது போல அவருடைய பார்வையும் இருந்தது. சந்தர்ப்பம் அறியாமல் எக்கச்சக்கமாக பேசி ஒவ்வொருவரையும் தர்ம சங்கடமான நிலைமையில் வைக்கக்கூடிய மாதிரியில் எப்பொழுதும் வேறா நடந்து கொள்வாள். எல்லோரும் மௌனமாக இருந்த வேளையில் அவள் பேசியது. இது என்ன விசித்திரமாக இருக்கிறது. சோனியாவும் நிக்காலாஸும் ஒருவருக்கொருவர் நீங்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்நியர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். வேறா சொல்லியது அவள் எப்பொழுதும் சொல்வதைப் போலவே சரியாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சு சோனியாவையும் நிக்காலாஸையும் மட்டும் அல்ல, நட்டாஷாவையும் வயோதிக கோமகளையும் தர்ம சங்கடமாக உணரும்படி செய்தது. இந்த காதல் விவகாரம் நிக்காலாஸின் பிரமாதமான கல்யாணத்திற்கு எங்கே இடையூறாயிருக்குமோ என்று வயோதிக கோமகள் நினைத்தது உண்டு. ஆகவே அவள் இதை கேட்டு ஒரு சிறு பெண்ணை போல நாணி முகம் சிவந்தாள்.
ராஸ்டோ ஆச்சரியப்படும் விதத்தில் டெனைசாவ் தமது தலைமுடியில் பூமூட்டை தடவி மேலே வாசனை பூசி புது சீருடை அணிந்து போர்க்களத்திற்கு போகும்போது எவ்வளவு முடுக்காய் இருப்பாரோ அதே முடுக்கோடு வரவேற்பறையில் வந்து சேர்ந்தார். ராஸ்டோ எதிர்பார்க்காத விதத்தில் அவர் எப்பொழுதுமே கணவான்களிடமோ சீமாட்டிகளிடமோ மிகுந்த சுமூகமாய் பழகிக்கொண்டிருந்தார். பகுதி 1 முடிந்தது. போரும் அமைதியும்.